சி ஜோசப் விஜய் எனும் நான் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த நாள் இந்த நாளா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு தமிழகம் மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே ரொம்ப ஆனந்தத்துல இருக்காங்க. அதுக்கு காரணம் சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு இந்த முதலமைச்சரா பதவியேற்றதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட மனைவியான சங்கீதா, மகளான ஜேசன் சஞ்சய் மற்றும் சாஷா இவங்க யாருமே வரல. முதல் சீட்ல த்ரிஷா உட்கார்ந்துருக்காங்க. அண்ட் சங்கீதா அந்த கூட்டத்துல இல்ல. ஆனா கண்ணீர் மல்க ஏதோ ஒரு இடத்துல டிவில இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பல செய்திகளும் வெளியாகிருக்கு. என்ன அப்படின்றத முழுமையா பார்க்கலாம். தமிழகத்துல 2026க்கான எலெக்ஷன் தேதி அறிவிச்சதுல இருந்தும் சரி, அண்ட் எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் வந்த மே 4ஆம் தேதியுமே சரி, எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த்தியான ஒரு அரசியல் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு ஏற்ற மாதிரியே தாங்க இந்த அரசியல் களமுமே இருந்தது. அண்ட் மே 4 யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தாவேகா கட்சியினர் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா அவங்க மெஜாரிட்டி பிடிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு இவங்களுக்கு 118 இடங்கள் தேவைப்பட்டது. இப்படி இருக்கிற நிலையில இவங்க யார்கிட்ட சப்போர்ட் கேட்பாங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அண்ட் திமுக 2வது இடத்துலயும் அதிமுக 3வது இடத்துலயுமே இருந்தாங்க. இவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்க. யார் இவங்களுக்கு கை கொடுக்க போறா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில திடீர்னு காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டணியை முறிச்சிட்டு ஒரே நாள்ல தாவேகாவுக்கு அவங்களோட ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க ஆதரவு கொடுத்தாலும் 5 பேர் மட்டுமே தான் அந்த சீட் நமக்கு இருக்கு. மீதி இன்னும் சீட் யாரும் கொடுக்கணுமே, யாரை நம்ம எதிர்பார்க்கறது அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் சில கட்சிகள் IMU, VCK இவங்களாம் வந்து ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு கடந்த 3 நாட்களா ஆதரவே கொடுக்காம நாளைக்கு சிஎம் பதவி ஏற்றுடுவாரு, மறுநாள் சிஎம் பதவி ஏற்றுடுவாருன்னு மே 4 திங்கட்கிழமையில வந்த ரிசல்ட்டை நோக்கி கடந்த ஒரு வாரமா விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கான விஷயங்கள் தடையா இருந்துட்டே இருந்தது. என்னடா இப்படி தடை இருக்கே, இதுதான் அரசியலா அப்படின்னு பல ரசிகர்களுமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கிட்டத்தட்ட 4 தடவை போய் கவர்னர் அவர்களையும் பார்த்துட்டாங்க விஜய் அவர்கள். இப்பயாவது சிஎம்மா நான் உட்கார்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க, நான் மெஜாரிட்டி காமிக்கிறேன், இல்லைன்னா என்னை உட்கார வைங்க, அதுக்கப்புறமா நான் மெஜாரிட்டி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கவர்னர் அவர்கள் இல்லை, நீங்க மெஜாரிட்டி காமிச்ச பிறகுதான் சிஎம் ஆக முடியும் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க அப்படின்ற செய்தியும் வெளியாகிருந்தது. அப்படி இருக்கிற நிலையில கடைசியில 2 கட்சிகள் நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு, ஆனா நாங்க ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விதமான சட்டவிதமான பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல நாங்க இந்த கட்சியில இருக்கோம், இல்ல கூட்டணியை முறிக்க முடியாது அப்படின்னு பலவிதமான அரசியல் சிக்கல்கள் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே வந்தது. இருப்பினும் சில கட்சிகள் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. கடைசி நேரத்துல VCK மற்றும் IMU இவங்க சேர்ந்து இன்னைக்கு மெஜாரிட்டி காமிச்சு சண்டே, அதாவது மே 10, 2026 ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சிஎம் ஆகிறார் விஜய் அப்படின்னே சொல்லலாம். இப்போ சிஎம் ஆகிட்டாங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் ஒட்டுமொத்த தமிழகமும் அண்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுமே காத்துட்டு இருந்தாங்க. சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ற இந்த வார்த்தைக்காக அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருந்தாலும் ஆனந்த கண்ணீரே பல பேர் விட்டாலும் அண்ட் இந்த சிஎம் ஆகிற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் கடந்த 4 நாட்களா பண்ணி நிக்க வச்சு அண்ட் ஒரு தடையா அந்த நிகழ்ச்சியும் நடந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கிற பட்சத்துல யார் அதிகமா இந்த இதுல எதிர்பார்ப்போம்? நம்மளோட குடும்பம் தான் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட குடும்பத்தை தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் நடிகர் விஜயா இருக்கக்கூடிய இந்த விஜய் இன்னைக்கு சிஎம் விஜயா ஆகுறாரு, அப்போ கண்டிப்பா அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அதே மாரி குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்தாங்க. அம்மா, அப்பா, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா அவங்களோட பசங்கன்னு. இருந்தாலும் விஜயோட குடும்பமான விஜயோட மனைவி சங்கீதா மற்றும் மகன் ஜேசன், மகள் சாஷா இவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில இவங்க 3 பேருமே வரல அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதை விட ரொம்ப ஷாக்கிங்கானது என்னன்னா, சங்கீதா அவங்க உட்கார வேண்டிய இடத்துல, மனைவி அப்படின்ற ஸ்தானத்துல உட்கார வேண்டிய இடத்துல, முதல் இடத்துல நடிகை த்ரிஷா அவர்கள் முதல் ஆளா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதை இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு பயமும் வந்தது. என்னடா அடுத்து அரசியல்ல த்ரிஷாவை இறக்கி விட்டுருவாரா விஜய், இவங்க வேற வராங்களே, பாவம் சங்கீதா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்,
இவர் எவ்வளவோ நல்லவரா இருந்தாலும் தன்னோட குடும்பத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. அந்த வருத்தம் இருந்தாலும் அட்லீஸ்ட் த்ரிஷாவை இதுல ஈடுபடுத்தாம இருந்திருந்தாலும் பரவாயில்ல. அதாவது விஜய் மற்றும் சங்கீதா பிரிஞ்சது ஓகே, ஆனா அந்த இடத்துக்கு த்ரிஷா வந்துடக்கூடாது அப்படின்றது தான் பல பேரோட எண்ணமாவும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தையுமே கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அதே போல இன்னைக்கு விஜய் அவர்கள், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆகிட்டாங்க. இவங்க மட்டும் இல்லாம கூட 9 அமைச்சரவை மினிஸ்டர்ஸுமே பொறுப்பு ஏற்றிருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புசி என் ஆனந்த் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா, KG அருண்ராஜ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், P வெங்கட்ராமன் அவர்கள், CTR நிர்மல்குமார், ராஜ்மோகன், டாக்டர் TK பிரபு, S கீர்த்தனா, இந்த 9 பேருமே இப்போ அமைச்சரவையில் அமைச்சராக அவங்களோட பொறுப்புகளை ஏற்றிருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் ஜோசப் விஜய் எனும் CM ஆகிய நம்ம முதலமைச்சர் அவர்கள் முதல்ல கையெழுத்திட்டது எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுலேயும் அதே போல் பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டுட்டு வந்தாங்க. அந்த திட்டத்துக்கும் இன்று இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இருக்காங்க, அந்த போதையே தமிழ்நாட்டிலேருந்து ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போதை தடுப்பு சட்டத்தும், இந்த 3 சட்டத்திலையுமே இன்னைக்கு இவங்க முதலமைச்சர் ஆகிய முதல் கையெழுத்து இட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பீச்சும் ஒன்றும் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வறுமையை அறிஞ்சவன், ஒன்றும் மன்னர் பரம்பரை கிடையாது, உங்களில் ஒருத்தனா, உங்களோட அண்ணனா, உங்களோட தம்பியா, உங்களோட மாமாவா, உங்களோட மகனா, நான் இந்த இடத்துல முதலமைச்சராக ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவோ அவமானங்கள் வந்தாலும் அதையும் கடந்து நான் வந்திருக்கேன், என் கூட நீங்கள் இருந்திருக்கீங்க, என்னோட அவமானத்தை நீங்கள் உங்களோட அவமானமாக கருதுனீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய நன்றி. நான் நன்றி கடன் சாத்தணும் அப்படின்றதுக்காகவே இன்னைக்கு முதலமைச்சராக ஆகியிருக்கேன். எது சாத்தியமோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன், செய்வேன். அப்போ சாத்தியம் இல்லாததை செய்ய மாட்டேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்வேன், ஏன்னா என் கூட இத்தனை கோடி மக்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முதல்ல பண்ண வேண்டியது என்ன நினைக்கிறேன்னா, தமிழகத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மருத்துவம், ரேஷன், சாலை வசதி இதெல்லாம் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல நான் தப்பு செய்ய மாட்டேன், இந்த விஜய் தப்பு செய்ய மாட்டான், அதே மாதிரி தப்பு செய்யவும் விடவும் மாட்டான் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டயலாகுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்ச பிறகு ஆடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் உங்களை நான் ஆட விட மாட்டேன், ஏன்னா இந்த அரசு ஒரே ஒரு அரசு, இது ஒரே ஒரு அதிகாரம், அது இந்த விஜய்க்கு கீழே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் குட்டி நண்பா நண்பீஸ், உங்களால் தான் இன்னைக்கு நான் CM ஆகியிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப நன்றி. கழக தொண்டர்கள், தோழர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ் அண்ட் கழக நிர்வாகிகள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஒரு புதிய எரா, ஒரு புதிய சகாப்தம், ஒரு நியூ பிகினிங்ஸே இருக்கு. தான் முதலமைச்சர் ஆகிய அந்த இடத்துல ஒரு வெற்றி உரையை தான் கொடுத்திருக்காரு CM விஜய் அவர்கள். அண்ட் இதை பார்த்த பல கோடி ரசிகர்களும் பல கோடி தொண்டர்களுமே கைத்தட்டி ரொம்ப சந்தோஷமா வரவேற்றாங்க அப்படின்னே சொல்லலாம். இதை பத்தி உங்களோட கருத்தை கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க.